ஹலோ மக்களே, திஸ் இஸ் எஸ்ஹெச்என் டெய்லி லைஃப் சினாரியோஸ். நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, தட் இஸ் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள். என்னென்னு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னதான் பெரிய ஆளாக வளர்ந்தாலுமே, என்னதான் நம்ம லட்சக்கணக்கான மெயினாக சம்பாதிச்சாலுமே, ஒய் நாட் அந்த ஸ்கூல் லைஃப் திரும்ப வருமானே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா காலையில் நம்ம அலாரம் வச்சு மெயினாக நம்ம எழுந்துப்போம். ஆனால் எழுந்துக்கும் போது கூட 5 நிமிஷம் நம்ம டிலே மெயினாக பண்ணுவோம். கிட்டத்தட்ட 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி சாயங்காலம் 4 மணி வரைக்குமே பெல் எப்படா அடிக்கும்னு மெயினாகவே நம்ம ஆர்வம் மெயினாக தூண்டும். பட் இருந்தாலும் அந்த ஸ்கூல் லைஃப் திரும்ப வருமானே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் மெயினாக நான் சொல்ல போகிறேன். என் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான இன்சிடென்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக நேரத்து அவசரம் மற்றும் பீரியட் காலங்கள். அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, தட் இஸ் மார்னிங் ரஷ் அண்ட் அசம்பிளி. இதில் மெயினாக என்ன நடக்கும்னா, காலையில் 8:15 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஒரு பெரிய போர்க்களம் மெயினாக வெடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் நோட்டை தேடுறது, இன்னொரு பக்கம் ஐடி கார்டை காணும்ட்டு காட்டுறது. எப்படியோ அறக்க பறக்க ஓடி ஸ்கூலில் இருக்கிற மூடருக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே போயிட்டா அது இருக்கும் பெயர் அசம்பிளி. இது கேட்கும் போதே நம்மளை ஸ்கூல் லைஃப்பில் பார்த்த பழைய இன்சிடென்ட்ஸ் தான் மெயினாக ஞாபகம் வரும். அந்த காலங்கள் திரும்ப வருமானே நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே தலைமை ஆசிரியர் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தாலே சில பேருக்கு மெயினாகவே வெறுத்தும் போயிடுவாங்க. என்னடா இவன் சம்மந்தமே ஏதாவது பேசுகிறானே அப்படின்னு மெயினாக சில பேருக்கு மெயினாக தோணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ரேயர் டயத்தில் மைக்கை போட்டு விழுந்துருவாங்க. அதுவும் முக்கியமாக ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு யாராவது சொன்னாங்கன்னா, சிஸ்டர்ஸ்னு சொன்னாலே அவனோட ஆளோட க்ரஷ் பேர் அந்த மாதிரி மெயினாக கத்துவாங்க. அதில் அந்த இன்சிடென்ட்ஸ் மெயினாக நம்மளுக்கு திரும்பி வருமானே தெரியாது. பட் இருந்தாலும் அந்த நாட்கள் திரும்பியும் வராது. முக்கியமாக வெயில் மண்டைக்குள் மெயினாக பொழக்கும். அதுவும் மெயினாக சம்மர் டயத்துலலாம் மெயினாகவே கேட்டாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். பட் அதே நேரத்தில் யாருடா இவன் இவ்வளோ நேரம் நீளமாக பேசுகிறானேன்னு போட்டு நம்ம தலைமை ஆசிரியர் போட்டு கழுவியும் ஊற்றும். அந்த நாட்களில் திரும்ப வருமானே தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்கள் திரும்பவும் வராது. அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு திடீர்னு யாராவது ஒருத்தர் வெயில தாடாமல் மைக்கி விழுந்துருவாங்க. அது ஆல்ரெடி சொன்னது தான். பட் இருந்தாலுமே எப்படா பீரியட் முடியும், எப்படா ப்ரேயர் முடியும்னே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய போயிருப்பாங்க. சில பேருக்கு இந்த ஃபஸ்ட் பீரியடை கூட ப்ரேயரில் போயிடாதான்னு சில பேர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக தாட் ஃபார் த டேட் பேசுவாங்க. என்னென்னமோ சம்மந்தம் இல்லாமல் சில நேரங்கள் பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்மலாம் கவுண்டர் வேணால் அடிப்போம். அந்த நாளுக்கு திரும்ப வருமானே தெரில. பட் இருந்தாலும் ஸ்கூல் லைஃப் திரும்ப வராது. அண்ட் செகண்ட் மெயின் ரீசன் என்னென்னா, ஹோம்ஒர்க் செக்கிங் மற்றும் முதல் பெஞ்ச் வெர்சஸ் கடைசி பெஞ்ச். இது நான் ஜென்ரலாக ஸ்கூல் லைஃப்பில் என்ன மெயினாக பார்த்துருக்கேன்னா, முக்கியமாக ஃபஸ்ட் பெஞ்ச் வெர்சஸ் பேக் பெஞ்சஸ்க்கு மெயினாக இந்த கேங் மெயினாக ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு எப்படின்னா, இவங்களுக்குள்ளே ஆகவே ஆகாது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாகவே இந்த படிக்கிற பசங்க தான் மெயினாக உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஹைட்டு எப்படி சொல்கிறதுனா, லைக் எனக்கு பெஞ்சு தெரியல மேம் சொல்லி ஃபஸ்ட் பெஞ்சில் மெயினாக உட்கார சொல்லுவாங்க. இவங்களோட லூட்டி எப்படின்னா, ஃபஸ்ட் பெஞ்ச் இருக்கிற பசங்க முக்கால்வாசி எப்படின்னா, தான் நல்ல பேர் வாங்கணுமோ இல்லையோ பேக் பெஞ்சஸ் எப்படியாவது மாட்டி ஒன்றுமே மெயினாக பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு எஸ்பெஷலி இந்த மேத்ஸ் பீரியடில் தான் என்னன்னு தெரில, அவனுக்கு மெயினாக அந்த நாணயம் மெயினாக பிறக்கும். மேம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னா நீங்கள் ஹோம்ஒர்க் மெயினாக ஞாபகப்படுத்தினீங்க மேம் மெயினாக அவன்கிட்ட போய் பேசுவோம். கிட்டத்தட்ட அதை ஞாபகம் மெயினாகப்படுத்தி யார் மெயினாக தேடுறாங்களோ இல்லை பேக் பெஞ்சஸ் கிட்ட போய் மெயினாக பேசுவாங்க. பேக் பெஞ்சஸ் கிட்ட ஹோம்ஒர்க் நோட்டை செக் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது அவன் முடிக்கலன்னா போட்டு அடி வாங்குவான், அடி வாங்குவான். இதனாலே கிட்டத்தட்ட என்ன தெரியல, பேக் பெஞ்சஸ்க்கும் ஃபஸ்ட் பெஞ்சஸ்க்கு ஆகவே ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு கேங் மாதிரி மெயினாக ஃபார்ம் ஆகும். ஒய் நாட் டெஸ்ட் பீரியடில் கூட இப்போ ஃபஸ்ட் பெஞ்சஸ் ஏதாவது மார்க் ஸ்கோர் பண்ணாங்கன்னா, ஏன் பேக் பெஞ்சஸ் கூட கம்மியாக மார்க் ஸ்கோர் பண்ணாலுமே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஆகவே ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு கேங் வார் மெயினாக ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மூணாவது ரீசன் என்னென்னா, லஞ்ச் பிரேக் மட்டும் சாப்பாட்டு போர். இது லஞ்ச் பாக்ஸ் ஃபார் ஆஸ் பர் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வெர்சஸ் பேக் பெஞ்சஸ்க்கு ஊறப்பட்ட சண்டைகள் மெயினாக வரும்போது மிடில் பெஞ்சஸ் சும்மாவாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்ததாக ஸ்கூல் பிரேக்கு மிக முக்கியமான நாள் புனிதமான பகுதி, அதுதான் லஞ்ச் பீரியட். இது என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டண்டு லஞ்ச் பிரேக்கில் மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணிக்கு தான் மெயினாக வரும். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி மெயினாக லஞ்ச் பீரியட் வைப்பாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்க, காலையிலே என்ன பண்ணுவானுங்கன்னா, யாரோட இளிச்சவன் மெயினாக மாட்டுறானோ அவனோடைய லஞ்ச் பாக்ஸ் மெயினாக பிடிங்கி எடுத்து மெயினாக சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நான்வெஜ்ஜாக இருந்தால், வெஜ்ஜாக இருந்தால் லைக் அவங்களுக்கு பிடிச்ச இந்த பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது திருடி மெயினாக சாப்பிடுவாங்க. அது இன்டர்வெல்லில் மெயினாக காலியும் பண்ணுருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பட் திரும்பி எழுதிட்டு இருக்கும்போது டெக்ஸ்ட்டுக்கு அடியில் கையில் வச்சுக்கிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சத்தமே இல்லாமல் வாயில் ஒரு
பிரியாணியோ அல்லது எலுமிச்சை சாதத்தையோ முழுங்கிட்டே இருக்கிற சுகமே தனி. அந்த நாட்களில் திரும்ப வருமானே தெரியல. பட் இருந்தாலுமே நிஜமாக லஞ்ச் டைமில் வரும்போது எவனுமே அவனோட சொந்த சாப்பாடை சாப்பிடவே மாட்டான். அது ஜென்ரலாகவே நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட் அவனோட டெய்லாக் டெலிவரி எப்படி இருக்குன்னா, டேய் அவள் பாக்ஸ் சிக்கிட்டான்டா, இந்த பாக்ஸ் மேகண்டாட் மேக்டாட் அப்படி எல்லாருமே ஓப்பனா கூப்பிட்டு அடுத்தவனோட சாப்பாடு பிடுங்கி தின்ற இருக்க அந்த அனுபவம், முக்கியமாக வந்து சண்டையும் இருக்கே, அந்த ஸ்கூல் லைஃப் திரும்ப வருமானே தெரில. பட் இருந்தாலுமே அந்த நாட்கள் திரும்ப வராது. பட் ஃபோர்த் மெயின் ரீசன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தட் இஸ் பிடி பீரியட். ஏமாற்றமும் மாலை நேரம் கவுண்டானும். இது முக்கியமாகவே ஓப்பனாகவே சொல்கிறேன். உதாரணத்துக்கு பிடி சாருக்கும் மேத்ஸ் டீச்சருக்கும் ஆகவே ஆகாது. எஸ்பெஷலி மேத்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்காகவே வேணுண்டே பிடி பீரியட் மீனாக வாங்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து மேத்ஸுக்கும் ஆகாது, பிடி சாருக்கும் ஆகாது. அதுவும் முக்கியமாக வந்து பிடி சார்லாம் மேத்ஸ் மேம் மேலே க்ரஷ்ஷாக இருந்தாங்கன்னா போதும், அள்ளி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பிடி சார் மேலே நம்மளுக்கு காண்டு வரும். என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் வந்து பிடி பீரியட் மெயினாக கொடுக்குறாருன்னு நம்மளுக்கு காண்டாவும் ஆகும். அப்படி பிடி பீரியட் மெயினாக கிடச்சாலுமே மார்ச் பாஸ் பண்ணுறது, 5 நிமிஷம் ரவுண்டு ஓர்டர் பண்ணுறது, அதுலேயே கிட்டத்தட்ட டைமும் மெயினாக போயிடும். அதனாலே பிடி பீரியட் வந்து நம்மளால் ஸ்பெண்டும் பண்ண முடியாது. அந்த ஏமாற்றம் இருக்கே, சே முடியலாட்டா சாமின்னு அப்படி மெயினாக தோணும். அதுவும் முக்கியமாக எப்போடா வீட்டுக்கு போவோன்னு நம்மளுக்கு மெயினாக அந்த ஏக்கமும் வரும்போது அந்த நாட்கள் திரும்ப வராதுன்னு மெயினாக தோணும். எஸ்பெஷலி இந்த ரிசல்ட் டைம், அதுவும் 12th முடிஞ்சதுக்கப்புறம் மெயினாக எல்லோரும் பேசுவாங்க. காலேஜில் நம்ம என்னடா பண்ண போகிறோம் மெயினாக எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தவங்க பிரியும் போது அந்த நாட்கள் இருக்கே, அந்த நாட்கள் திரும்ப வருமானே தெரியல. என்னோட ஒப்பீனியன் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுதான் வந்து என் லைஃப்பில் நடந்த ஸ்கூல் டெய்லி லைஃப் சினாரியோஸ். உங்கள் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரிகார்டிங் ஸ்கூல் டெய்லி லைஃப் சினாரியோஸ் பற்றி. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.